சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சர் ஃபேமிலி கிரியேஷனில் டோர் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாமே க்ளோஸ் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டும். ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், மாடல்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஓப்பன் ஆல்ரெடி பண்ணது நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃபேமிலிஸ் தான் நீங்கள் டைரெக்டாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக எந்த இடத்துல போகும்னா உங்களுக்கு லைப்ரரி ஃபைல்ஸில் நம்மளுக்கு டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு டோர் டெம்ப்ளேட்டாக இல்லை நார்மல் ஃபர்னிச்சர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோமா அப்படின்றது டெம்ப்ளேட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஃபேமிலி க்ரியேஷனுக்குள்ளே போய்டும். இல்லை நீங்கள் சப்போஸ் நீங்கள் நியூ கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம எப்படி ஃபேமிலி க்ரியேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைலுன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு நியூவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்னு இருக்கும், கீழே ஃபேமிலின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி அந்த இடத்துல டெம்ப்ளேட் ஃபைல் காட்டுச்சோ அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நான் மெட்ரிக் டோர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம இப்போ டோர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக ஃபர்னிச்சர்ஸில் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மெட்ரிக் ஃபர்னிச்சர் அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்லை ஒரு காமனான ஒரு மாடல் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜெனரிக் மாடல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், மெட்ரிக் ஜெனரிக் மாடல் அப்படின்னு, அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம டோர் க்ரியேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், மெட்ரிக் டோர் எடுத்துக்கிறேன். மெட்ரிக் டோர் எடுத்துகிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் ப்ளஸ் ஃபேமிலி க்ரியேஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம டோர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி க்ரியேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷன்ஸ் அப்படின்றதுல வியூஸ் நிறையா இருக்கும். நம்ம அந்த 4 வியூஸில் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் இருக்குது இல்லை ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த மவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் 4 ஃபேஸ் இருக்கும். டாப் வியூ ஒன்று இருக்கும், ஃப்ரண்ட்டு வியூ இருக்கும், சைடில் லெஃப்ட்டு ரைட்டு, இந்த மாதிரி 4 வியூ இருக்கும். அதுவே டோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் சைட், ரைட் சைட், பேக்கு, ஃப்ரண்ட்டு. ஸோ அந்த பேக் ஃப்ரண்ட்டு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர். எக்ஸ்டீரியர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வெளியில், இன்டீரியர் அப்படின்னா உள்ளே, அதாவது பேக் சைடு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு டோர் க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடிய ஷேப் நீங்கள் அப்படியே ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா எலிவேஷனில் எக்ஸ்டீரியரில் வச்சு ட்ரா பண்ணணும். இல்லை நீங்கள் டாப் வியூவில் இருக்கக்கூடிய திக்னஸை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் ஃப்ளோர் பிளானில் வச்சுக்கோங்க. டாப் வியூ அப்படின்னாலே நீங்கள் ஃப்ளோர் பிளானில் வச்சு தான் ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நான் இப்போ எக்ஸ்டீரியரில் வச்சுக்கிறேன். எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா டோருக்கான டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த இடத்துல ஃப்ளோர் பிளானில் வச்சுட்டு அவங்க ஆல்ரெடி பெராமீட்டர் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த பெராமீட்டரில் இப்போ 1000 அப்படின்ற இடத்துல இப்போ நான் இந்த இடத்துல 1200 சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டீரியரில் வச்சுட்டு இந்த இடத்துல க்ரியேட்டில் எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும், திக்னஸ் எதாவது ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூஷன் எண்டுன்னு இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸ்ட்ரூஷன் எண்டுன்னு சொல்லியிருக்கும். அதில் உங்களுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடியது நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோரோட திக்னஸ் வந்து வாலோட திக்னஸ் என்னவோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் டாப் வியூவில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கொடுக்குறேன். மூவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வால் திக்னஸ்க்கு தகுந்தா போல் மாற்றணும் அப்படின்னாலும் இந்த ஏரோ மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் நான் எக்ஸ்டீரியர் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா க்ரியேட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் எடுத்துகிட்டு நார்மல் ஒரு டிசைன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டூல்ஸ் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 3 இதுவும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பவும் போல் நீங்கள் எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. சேம் அதே போல் 3Dயில் போயிட்டு நீங்கள் இதனுடைய எக்ஸ்ட்ரூஷன் எண்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூஷன் எண்டு போயிட்டு இது ஒரு 3 இன்ச்சஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ 3 இன்ச்சஸ் கொடுத்துட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற டெக்ஸ்ட் வேண்டாம்னா டெலிட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? இல்லைனா ரெடியூஸ் பண்ணுறனாலும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க சைஸ் மட்டும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன் இந்த ப்ரொஜெக்ஷன் மட்டும். இப்போது இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியில் எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ அந்தளவுக்கு இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராஜெக்ட்குள்ளே இம்போர்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட்குள்ளே இம்போர்ட் ஆகும். பட் இப்போ இம்போர்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்போர்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம வால் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ வால் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் இந்த டோர் வந்து நம்மளுக்கு வால்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகும். நம்ம ஜென்ரலாகவே ரிவிட் பொறுத்த வரைக்கும் வால் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அதாவது வாலில் வந்து டோர் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வால் இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோல் க்ரியேட் ஆகி நம்மளுக்கு டோர் விண்டோ ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போதே வால் என்னவோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் அதாவது ஃபேமிலி க்ரியேஷன்லேருந்து டோரோ விண்டோ எதுனாலும் சரி நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு நார்மல் சிங்கிள் வால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்டீரியர்லேருந்து லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற சிம்பிள் காட்டும். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வாலில் வந்து ஹோல் க்ரியேட் ஆகி கட் ஆகிடும். டோர் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு வால் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல கட் ஆகிடும். இப்போ 3Dயில் வைக்கிறேன். ஸோ 3Dயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்பவும் போலவே நீங்கள் டோர் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக பேக் ஸ்பேஸ் கொடுப்போம் இல்லையா, அதை நீங்கள் வந்து ஸ்பேஸ் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி பேக் ஸ்பேஸ் கிடையாது, நார்மல் ஸ்பேஸ் பார், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு எப்பவும் போலவே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இதுலேயே வந்து மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக ஃபேமிலி க்ரியேஷனுக்குள்ளே போகும். நம்ம எப்பவும் போல் மேனேஜில் போய்ட்டு மெட்டீரியல் எடிட்டரில் நம்ம க்ரியேட் நியூ மெட்டீரியல் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டோருக்கும் அதே போல் எக்ஸ்ட்ரூஷன் ஒர்க் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து வுட் மெட்டீரியல் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.